சர்க்கார் அங்கீகாரம் பெற்று ஒரு அங்கமாகவே இருக்குது டிபார்ட்மெண்ட். பெரிய ஆஃபீஸ், நிறைய ஆஃபீஸ் இருக்குது, நிறைய ஆஃபீஸர் இருக்குது. அதுக்கு அவர் அது காரணமே அவர் தான். படத்தில் யாரும் வேலை பார்க்கறது இல்லை, ஆணி வேலை பார்க்கறது இல்லை, தலையெல்லாம் பார்க்குறாங்க, டெக்கர் பண்ணுறாங்க. பில்டிங்கை போகிற வெளியில் பூசுகிறாங்க, ஃபவுண்டேஷன் பார்க்க மாட்டாங்க. ஃபவுண்டேஷன் போட்டு அவர் ஃபவுண்டேஷன் தான் நம்ம பார்க்கணும். ஃபவுண்டேஷன் பார்க்க மாட்டேங்கிறோம். நம்மளுடைய டிஃபெக்ட் என்னென்னா ஃபவுண்டேஷன் பார்க்காம மேலே போய் பார்த்துட்ருக்கோம். கஷ்டப்படுறது அவனுக்கு ஒன்றும் பண்ண வேணாம், அவருக்கு ஒன்றும் பண்ண அவசியம் கிடையாது. அவர் குடும்பம் கிடையாது, அவர் பேச்சுலர் தான். பட் அவர் ஒரு நினைக்கணும், ஒரு நாளாவது நினைக்கணும், இந்த இதுக்கு யாரு காரணம். இப்போ நம்ம நினைக்கணும், நான் இன்றைக்கி யாருன்னா எங்கள் அப்பா தான் காரணம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேயே இல்லாதவங்களுக்கு இலவச சட்ட உதவி வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சரத்து இருக்குது. ஆனால் இது அனைத்து மக்களுக்கும் போய் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனால் இதை இலவச சட்ட உதவி என்ற கான்செப்டை எளிய மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கிறதுல மிக முக்கிய பங்காற்றியவர் உயர்நீதிமன்றத்தின் நிர்வாக பிரிவில் இருந்த ஒரு அதிகாரின்னு தான் சொல்கிறாங்க. 1976 உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த பகவதி, அப்புறம் நீதிபதி VR கிருஷ்ணய்யர், இவங்க காலகட்டத்தில் தான் இந்த இலவச சட்ட உதவி என்ற கான்செப்டை மக்கள் மத்தியில் நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரம் காட்ட ஆரம்பித்தாங்க. அதில் தமிழ்நாடும் குஜராத் மாநிலமும் தான் இந்த இலவச சட்ட உதவி வழங்குற அந்த கான்செப்டை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிய அந்த அதிகாரி தான் இந்த இலவச சட்ட உதவி என்ற கான்செப்டை எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தான்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி ஒரு அனுபவங்களை அவரோட நீங்கள் நெருங்கி பழகியிருப்பீங்க, அவரை பற்றிய அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களா சார்? அது இப்போ லீகல் எய்டுங்கிறது அது நமக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்குன்னு சொன்னால் தப்பு கிடையாது. டைரக்டிவ் ஸ்டேட் பாலிசியில் ஜனங்களுக்கு லீகல் எய்ட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு இருக்குது. ஒரு அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்கணும்னு வச்சுருக்காங்க. அது ஜாஸ்தி உணர்வு இல்லாமல் இருந்தது. அது எனக்கு 1976 அப்புறம் தான், 75-76 அப்புறம் தான் இந்த ஸ்டேட்டு லீகல் எய்ட் கொடுத்தானோ போர் லிட்டிகண்ட்டுக்கு அவனுக்கு வசதி இல்லாதவனுக்கு ஸ்டேட்டே லீவு சட்ட உதவி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தது. ஜஸ்டிஸ் பகவதி அவர் தான் அமைச்சது இந்த கான்செப்ட் ஜாஸ்தி தான் பண்ணார். அதுக்கப்புறம் அப்புறம் ஜட்ஜஸ்லாம் பண்ணார். பட் இனிஷியலாக ஜஸ்டிஸ் பகவதி தான் ஸ்டார்ட் பண்ணால். VR கிருஷ்ணய்யர், ஜஸ்டிஸ் VR கிருஷ்ணய்யர் வேணாம். அதில் இந்த லீகல் எய்ட் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதே எனக்கு நான் கேள்விப்பட்ட இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலையும் குஜராத்லேயும் என்ன இந்த லீகல் எய்ட் ரொம்ப இன்ஸ்டியூஷன்ஸ் நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்ததுன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுக்கு காரணம் M. ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஹைகோர்ட்டில் சர்வெண்ட் தான், அவர் ஒரு ஆஃபீஸராக தான் இருந்தார். அவர் செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் சார் ஹைகோர்ட்டில் ஒரு பதவியில் ரிட்டையர் ஆனார். 1976 ரிட்டையர் ஆனார். அதுக்கப்புறம் அவர் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் அவர் லீகல் எய்டில் அடாப்ட் பண்ணிட்டார். அது 76 கிட்டத்தட்ட 2005 அவர் காலம் வர வரைக்கும் அதுக்காக வாழ்நாளே அவர் பேச்சுலர் தான் இருந்தாலும் கடைசி காலத்தில் அந்த வயசில் கூட கிட்ட 85 வயசு வரைக்கும் அந்த சட்ட உதவிக்காக அவருக்கு பாடுபட்டவர். இன்றைக்கி இந்த சட்ட உதவி ஒரு இலவச சட்ட உதவி ஒரு சர்க்கார் அங்கீகாரம் பெற்று இன்றைக்கி ஒரு சர்க்கார் டிபார்ட்மெண்ட்டாக வந்ததுக்கு காரணம் அவர் தான். அன்றைக்கி அவர் ஒன்றுமே கிடையாது, கிராண்டில் இருந்தார். போய் ஒவ்வொரு தாலுக் கமிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் கமிட்டிஸ், ஸ்டேட் கமிட்டிஸ், ஹைகோர்ட் கமிட்டி எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே ஒரு இடத்துக்கு போய் அட்வொகேட்ஸ் போய் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி அட்வொகேட்ஸ்லாம் இது பண்ணி அவங்க எல்லா ஜெயில்ஸையும் விசிட் பண்ணி அங்கே எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க என்னென்ன கட்டங்கள் இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து அவ்வளோ சுகமாக பண்ணிகிட்டு இருக்காரு அவர். அது மட்டும் இல்லாத இந்த மோட்டர் ஆக்சிடென்ட் கிளைமில் அந்த காலத்தில் ரொம்ப இதுவாக இருந்தது. போலீஸ்காரங்க FIR கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் லீகலைஸாக பண்ணது அவர் தான். கம்பெனிஸாக கொடுத்தா ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணது அவர் தான் பண்ணேன். எனக்கு என்னென்னா அவர்கிட்ட நான் வேலையை செஞ்சு அவர்கிட்ட உழைச்சேன், அவரோட கூட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அது ஒரு பெருமை எனக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கி அவருக்கு அவர் உழைச்ச உழைப்புக்கு இன்றைக்கி அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு நான் வருத்தப்படுறேன். பார்த்தோன்னா அந்த கட்டடத்தில் இலவச அவருடைய படத்தை வைக்கணும்.
அவர் படத்தை வச்சா தான் ஆகணும். இன்றைக்கி அந்த அந்த நிலமையில் இருக்கிறது காரணம் அவர் தான். அன்றைக்கி சர்க்கார் அங்கீகாரம் பெற்று ஒரு நிர்வாகத்தில் அங்கமாகவே இருக்குது டிபார்ட்மெண்ட்டு. பெரிய ஆஃபீஸ் இருக்குது, நிறைய ஆஃபீஸர் இருக்குது. அதுக்கு வந்து அவர் அது காரணமே அவர் தான். அன்றைக்கி வந்து சொல்கிறோம், படத்தில் யாரும் வேலை பார்க்குறது இல்லை, ஆணி வேலை பார்க்குறது இல்லை, தலையெல்லாம் பார்க்குறாங்க, டெக்கரேட் பண்ணுறாங்க. பில்டிங்கை பார்க்குறதுனா வெளியில் புதுசாக ஃபவுண்டேஷன் பார்க்க மாட்டாங்க. ஃபவுண்டேஷன் போட்டு அவர் ஃபவுண்டேஷன் தான் நான் பார்க்கணும், ஃபவுண்டேஷனை பார்க்க மாட்டேங்கிறோம். நம்மளுடைய டிஃபெக்ட் என்னென்னா ஃபவுண்டேஷனை பார்க்காம மேலே போய் பார்த்துட்ருக்கோம். கஷ்டப்படுறது நீங்கள் அவனுக்கு ஒன்றும் பண்ண வேணாம், அவருக்கு ஒன்றும் பண்ண அவசியம் கிடையாது. அவர் குடும்பம் கிடையாது, அவர் பேச்சுலர் தான். பட் அவர் ஒரு நினைக்கணும், ஒரு நாளாவது நினைக்கணும் இந்த இதுக்கு யாரு காரணம். அதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் வரணும்னா யார் ஓனர், ஹூ இஸ் தி ஃபவுண்டர், பேஸ் யார், அவர் ஆனர் பண்ணணும். அப்போ தான் காரணம். எந்த இன்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க ஜெயில் விசிட் பண்ண அவரே விசிட் பண்ணிட்டு வருவார், அவரே போயிட்டு வருவார். இப்போ எல்லாரும் ஹெட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஜஸ்டிஸ் வே.ஆர். கிருஷ்ணய்யர், எஸ் ரங்கநாதன் மிஸ்ராலாம் அவருக்கெல்லாம் எந்த மீட்டிங் நடக்காது, அந்த அளவுக்கு வச்சுட்டு இருந்தார். சென்னை உயர்நீதிமன்றம் சில விஷயங்கள் எல்லா ஹைகோர்ட்டுக்கும் முன்னோடியாக இருந்தது. இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்து. நான் 2 முக்கியமாக 3 விஷயத்தை சொல்லுவேன் அதை பற்றி. ஒன்று, இப்போ வந்து நிர்வாக நீதிமன்றங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. 1985 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஆக்ட்னு போட்டு நிர்வாக நீதிமன்றங்கள் அதை போட்டு இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸோடைய சர்வீஸ் மேட்டர்ஸ் எல்லாம் அது தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.